அனைவருக்கும் வணக்கம். இப்போது யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் சைட் பை சைடாக. இயல் 1 பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதோட டெஸ்ட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இயல் 2 வந்து எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கு டெஸ்ட் கொஸ்டின் வந்து நான் இன்னும் அப்லோட் பண்ணலை. அந்த டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா சாட்டர்டே அப்லோட் பண்ணுறேன். சண்டே வந்து சாட்டர்டேவோ சண்டேவோ எழுதி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இயல் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இயல் 3 வந்து எப்படி பிரித்து கொடுத்துருக்க, ஒரு உரைநடை, 2 செய்யுள், ஒரு துணைப்பாடம், ஒரு இலக்கணம், அப்புறம் ஒரு திருக்குறள் இருக்குது. எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ விருந்து போற்றுதும் அப்படிங்கிற உரைநடையும் செய்யுளில் காசிக்காண்டம் இதை மட்டும் இன்றைக்கி உள்ள வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வந்து பேலன்ஸில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், கோபல்லபுரத்து மக்கள், தொகைநிலை தொடர், திருக்குறள் பார்க்கலாம். தொகாநிலை தொடர் போன இயல்லையும் முடிஞ்சிருச்சு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விருந்து போற்றுதம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து தமிழர்களோட விருந்தோம்பலை பற்றி தெளிவாக நிறையா வந்து போயமோட கோட்ஸ் கொடுத்து, செய்யுளோட வரிகள் கொடுத்து விளக்கமாக வந்து விருந்தோம்பலோட இம்பார்ட்டன்ஸை வந்து இந்த லெசனில் வந்து அழகாக விளக்கியிருக்காங்க. இதில் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் இதை வந்து உட்காந்து பார்க்க டைம் இல்லாதவங்க நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டு நீங்கள் ஆடியோ வடிவிலேயே நீங்கள் கேட்டுக்கலாம். ரிப்பீட்டடாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் ஃபார்மேட், அதாவது ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்லேயோ இல்லை கொஸ்டின் ஃபார்மேட்லேயோ நான் பின்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இதே வீடியோவில். அதையும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதிலேயே படித்து அப்போவே ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் எப்போ டெஸ்ட்டு வச்சாலும் நீங்கள் ரெடியாக தான் இருப்பீங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு எளிய முறை. இது இப்போ படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுதல் தான் விருந்தோம்பல். இப்போ வீட்டிற்கு வரவங்கள வந்து விருந்தினரை வந்து முகமலர்ச்சியோட ஹாப்பினஸோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுக்கறதா விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்குங்க. உறவினர்னா யார், விருந்தினர்னா யார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். உறவினர்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ். விருந்தினர்னா யாருன்னா முன்பின் அறியாத புதியவர்களுக்கு தான் விருந்தினர் அப்படின்னு பெயர். சரிங்களா? அப்போ உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களை தான் விருந்தினர் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து கடைசி லைன் பாருங்கள். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. தொல்காப்பியர் இதை வந்து அவரோட இதில் இது எப்படி சொல்கிறார் அப்படின்னா விருந்தே புதுமை அப்படிங்கிறார். இப்போ விருந்தே புதுமை என்று சொன்னவர் யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியர் வந்து விருந்தோம்பலை பற்றி எந்த வழியில் வந்து சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா விருந்தே புதுமை அப்படின்னு அவரோட ஆங்கிளில் சொல்கிறார். விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் என்ன சொன்னார்? விருந்தே புதுமை. விருந்தே புதுமை என்று சொன்னவர் யார்? தொல்காப்பியர். அடுத்து பாருங்கள். திருவள்ளுவர் வந்து அவரோட இல்லறவியல் அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா விருந்தோம்பலை வலியுறுத்துறதுக்கு ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். அப்போது திருவள்ளுவர் வந்து விருந்தோம்பலை பற்றி தெளிவாக சொல்கிறதுக்காக இல்லறவியலில் ஒரு அதிகாரத்தையே அமைச்சிருக்காரு. முகம் வேறுபடாமல் முகம் மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை அவர் எந்த குறளின் மூலம் எடுத்துரைக்கிறார்னு கேட்டாங்கன்னா மோப்பக்குலையும் அனிச்சம். மோப்பக்குலையும் அனிச்சம்ங்கிற குறள் வந்து நம்மளுக்கு எதை உணர்த்துதுன்னு கேட்டாங்கன்னா முகம் வேறுபடாமல், அதாவது முகத்தை மாற்றாமல், முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு ஒரு சந்தோஷத்தோடு நம்ம விருந்தினரை வரவேற்க வேண்டும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் அவர் எழுதிய திருக்குறளில் விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்தில் நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன குறள் மூலமாக? மோப்பக்குலையும் அனிச்சம். இப்போ மோப்பக்குலையும் அனிச்சம் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினர்களை வரவேற்க வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறார். அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? இதில் எப்படி கேட்டாலும் நம்ம மாற்றி படிச்சுக்கோம். இதில் ஒரு குழப்பம் இருக்காது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வேறு என்னென்ன செய்யல எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மேலே நோட் பண்ணிக்க பாருங்கள். அப்போது விருந்தினரை போற்றுதலே ஒரு இல்லற கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். கோவலனை பிரிந்து வாழ்கிற கண்ணகி வந்து
கோவலனை பிரிந்ததை விட விருந்தினரை வந்து போற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலையை தான் எண்ணி வருந்துவதாக இளங்கோவடிகள் அவர் எழுதிய சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். அப்போது கோவலனை பிரிந்து வாழ்கிற கண்ணகிக்கு கோவலனை பிரிஞ்சிருக்கிறத கஷ்டத்தை விட அந்த விருந்தினர்களை வந்து போற்ற முடியலையே அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது கல்வியிலையும் செல்வத்திலையும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்கிறாங்க அப்படின்னு யார் குறிப்பிடுறாங்கன்னா கம்பர் குறிப்பிடுகிறார். இப்படி மாற்றி கேட்கலாம். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் டேஸ் டேஸ் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா விருந்தும் ஈகையும். இப்படி ஆப்ஷனில் தான் மாற்றி கேட்கலாம். இப்போ விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இப்போ அதை அண்டர்லைன் பண்ணிட்டோம் பாருங்கள். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வந்து விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது லைன் பாருங்கள். கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் வந்து விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை ஓமையாக்கி உள்ளார். அப்போ கேட்கலாம், கலிங்கத்து பரணி எழுதியவர் யார்? ஜெயங்கொண்டார். உணவிடுவோரின் முக மலர்ச்சியை ஓமையாக்கி கூறியவர் யார்? ஜெயங்கொண்டார். உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஜெயங்கொண்டார் எந்த நூலில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். கலிங்கத்து பரணி. ஸோ இதை வந்து 4 விதமாக நோட் பண்ணிக்கோங்க. கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். அவர் எப்படி சொல்லாருன்னா விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை ஓமையாக்கி சொல்லியிருக்காராமா. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தனித்து உண்ணார். அதாவது வந்து தனித்து உண்ணாமை என்பது நம்மளோட விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. தனித்து உண்ணாமை அப்படிங்கிறத நம்ம தமிழரோன் விருந்தோம்பல் பண்போட அடிப்படை. அமிர்தமே கிடைத்தாலும் தான் மட்டும் உண்ணாமல் பிறருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளோட தமிழரோட விருந்தோம்பல் பண்பை வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா அமிர்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர், அத்தகையார்தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. எதில் சொல்லியிருக்காருன்னா புறநானூறு. எந்த வரிகள் மூலமாக சொல்லியிருக்காரு அப்படின்னா உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. அதாவது தான் மட்டும் உண்டா மாதிரி யாரும் இல்லை. அப்போ இந்த பாடல் வரிகள் உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இந்த வரிகளை புறநானூற்றில் எழுதியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விளக்கம் என்னன்னா தனித்து உண்ணாமை தான் நம்ம தமிழரின் அடிப்படை பண்பு, விருந்தோம்பலின் அடிப்படை பண்பு. அமிர்தமே கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர், அதனால தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பாடலோட விளக்கம். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இந்த வரிகளை எழுதியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. தனித்து உண்ணாமைனா புறநானூறில் சொல்லியிருக்காங்க. தனித்து உண்ணாமையை பற்றி எந்த நூல் சொல்லியிருக்காங்கன்னா புறநானூறில் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. தனித்து உண்ணாமை கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி எழுதிய புறநானூற்றில் அதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே பாருங்கள், இந்த பாக்ஸில் தெரியுமா, அதாவது நம்ம விருந்தினர்களை வந்து 7 அடி வரைக்கும் நடந்து சென்று வழி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பண்டைய தமிழர்கள் வந்து வீட்டுக்கு வந்து விருந்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி போகும்போது அவர்களை பிரிய மனமில்லாமல் வருந்துவார்களாமா. அவங்க செல்லவிருக்கிற வழி அனுப்பும்போது அவங்களுக்கு எப்படி வழி அனுப்புவாங்க அப்படின்னா 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4 குதிரைகள் பூட்டின தேரில் 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க 7 அடி நடந்து சென்று வழி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எந்த நூலில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா புறநானூற்றுப்படையில் காலின் 7 அடி பின் சென்று அப்படிங்கிற லைன்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. எந்த நூலில்? புறநானூற்றுப்படை
காலின் 7 அடி பின் சென்று. அப்போ காலின் 7 அடி பின் சென்றுங்கிறது அந்த வழி அனுப்புகிற அந்த 7 அடி வரைக்கும் நடந்து போய் அந்த விருந்தினரை வந்து நம்ம வந்து வழி அனுப்புகிறத பற்றி சொல்கிறது தான் காலின் 7 அடி பின் சென்று. இது வந்து புறநானூற்றுப்படையில் இடம்பெற்றிருக்குது. எப்படி வழி அனுப்புவாங்கன்னா 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆனுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உட்காந்து நோட்ஸ் எடுத்துல நீங்கள் படிக்க வேணாம். இதுவே நானே இதுக்கு பின்னாடி நோட்ஸ் மாதிரி எழுதி அதை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்லேயும் கொஸ்டின் ஃபார்மேட்லேயும் எழுதியிருக்கேன். நீங்கள் அதையும் காதில் கேட்டிங்கனாவே போதும், தாராளமாக போதும், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்குங்க. ஃப்ரீ டைப் கிடைக்கும் போது இயல் 1, 2 ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இதில் ஒவ்வொரு வேர்டும் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா இயல் வேறு குறைச்சனால எல்லாத்தையுமே நம்ம நல்லாவே படித்து வச்சுக்கணும். அதனால தான் நம்ம இவ்வளோ நோட்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? லைன் பை லைனாக நோட்ஸ் எழுதி நான் கொடுக்குறதுக்கு காரணமே அதுதான். அடுத்து பாருங்கள், அல்லில் ஆயினும். அல்லில் ஆயினும் அதாவது என்னன்னா, விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகளில் ஒன்று. அதாவது நடு இரவில் வந்து விருந்தினர் வந்தாலும் அவர்களையும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லில்னா அப்போ வந்து நடு இரவாகும், லேட் நைட் ஆகும். அப்போ அல்லில் ஆயினும் நடு இரவே ஆனாலும் விருந்துவரின், அப்போ விருந்தினர் வந்தால் மகிழ்ச்சியாக அவங்களுக்கு வரவேற்று உணவிடணும் அப்படிங்கிறத இதோட விளக்கம். அப்போ அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிறது கொடுத்து நான் 4 ஆப்ஷனில் வந்து ஒரு மீனிங் இருக்க மாதிரி ஏதாவது லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா, அல்லில் ஆயினா நோட் பண்ணிக்கோங்க, நடு இரவு ஆனாலும் விருந்தினர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். இது இந்த செய்தி எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லைன்ஸ் எங்கே வருது அப்படின்னா நற்றிணை நூலில் வந்திருக்கு. நற்றிணை. அப்போ நல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்குங்கிற லைன்ஸ் எதில் வருதுன்னா நற்றிணை. நான் வந்து இனி அடுத்து இந்த 7 இயல் முடித்ததுக்கு அப்புறமா இந்த மேற்கோள்கள் இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸு இந்த நூலில் வருது, அந்த நூல் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னும் உங்களுக்கு வந்து டீப்பாக ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு எப்படி கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடிகிற மாதிரி தெளிவாக உங்களுக்கு நான் வந்து எல்லா ஃபார்மேட்லேயுமே நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள், ஹெட்டிங்னே பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்மையிலும் விருந்தோம்பல். இன்மைனா என்ன? இல்லாத நிலை, அதாவது வறிய நிலை, வறுமையில். அப்படி இருந்தாலும் நம்ம வந்து எப்படி விருந்தோம்பல் பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அதாவது தானியமே ஏதுமே இல்லாத நிலையிலும் கூட யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விதைக்காக வைத்திருந்த திணையை வந்து உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி அப்படிங்கிறத புறநானூறு சொல்லியிருக்கு. இப்போ பாருங்கள், எதுவுமே இல்லாத சூழ்நிலையில், தானியம் எதுவும் இல்லாமல் சமைக்கிறதுக்கு எந்த தானியம் இல்லாத நிலையிலையும் கூட அவங்க அந்த விதைப்போட வச்சுருந்த திணையை வந்து உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு வந்து விருந்தளித்தாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து புறநானூறு காட்சிப்படுத்தியிருக்கு, புறநானூறு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து அதை விட ஒரு வித்தியாசமான விருந்தோம்பல் பாருங்கள். அதாவது வந்து முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு வந்து பொருள் தேவைப்பட்டால் இரும்பினால் செய்த அவரோட பழைய வாளை வந்து பணயம் வைத்து வைப்பானாமா தலைவன். முந்தின நாள் வந்த விருந்தினருக்கு அவங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கணுங்கிற தேவைப்பட்டால் அவரோட பழைய இரும்பினால் செஞ்ச வாளை வந்து பணயம் வைத்தான் தலைவன். அப்படி பணயம் வைத்து தான் விருந்து சமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் மறுநாளும் அதுக்கு அடுத்த நாளும் விருந்தினர் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதை பணயம் வைத்தாங்க மறுநாள்னா, கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தாங்க. இந்த தகவல்களையும் புறநானூறு தான் சொல்லியிருக்கு. அப்போ இன்மையிலும் விருந்தோம்பல் பற்றி ஏதாவது லைன்ஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அது புறநானூறில் தான் வருது. இன்மையிலும் விருந்தோம்பல் பற்றி கேட்டாங்கன்னா புறநானூறு தான் வருது. இல்லாத நிலையிலும் எப்படி விருந்து வைக்கிறாங்கிறது புறநானூறு தான் சொல்லியிருக்குது. லேட் நைட்டில் வராங்க இல்லைங்களா, அதை பற்றி சொன்னது வந்து நற்றிணை. மேலே படித்தோம் இல்லைங்களா, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும், அந்த லைன்ஸ் வந்து நற்றிணை. ரெண்டையும் போட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா?
அதாவது வந்து தானியமே இல்லாத நிலையில் வந்து விதைக்காக வச்சிருந்த திணையை வந்து உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு உணவு வைக்கிறதும் புறநானூறு தான் சொல்லியிருக்கிறாங்க. முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு தன்னோட பழைய இரும்பு வாழை பணயம் வைத்தாங்கிறாங்க. மறுநாள் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா அவரோட கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த 2 தகவல்களும் புறநானூறு தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நிலத்திற்கேற்ற விருந்து. அதாவது நெய்தல் நிலத்தவர்கள் வந்து எப்படி விருந்து வைச்சாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெய்தல் நிலத்தவர் வந்து பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் அப்படின்னு சிறுபானூற்றுப்படையில் சொல்லியிருக்காங்க. அப்போ நெய்தல் நிலத்தவர்கள் யாரை வரவேற்றார்கள்? பாணர்களை. என்ன உணவு கொடுத்தாங்க? குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர். குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர். அப்போ நெய்தல் நிலத்தவர்களின் விருந்தோம்பலை எந்த நூல் எடுத்துரைக்கிறது? சிறுபானூற்றுப்படை. அப்போ நெய்தல்னா சிறுன்னு ஞாபகம் வச்சுங்க, சிறுபானூற்றுப்படை. இந்த பாணர்களை வரவேற்கிறாங்க, அப்போ பாணர்னு வருது, அப்போ சிறுபானூற்றுப்படை அப்படி க்ளூ வச்சு படிச்சுக்கோங்க அதை. அப்போ நெய்தல் நிலத்தவர்கள் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுக்கிறார்கள் என்பதை விளக்கும் நூல் சிறுபானாற்றுப்படை. அடுத்தது விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. நைட்டில் வந்து அதாவது வந்து இல்லத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டில் வந்து கதவு வந்து மூடுறதுக்கு முன்னாடி உணவு உண்ண வேண்டியவங்க யாரேனும் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து அப்போ வந்து நைட்டில் வந்து கதவை வந்து மூடுவார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த வழக்கம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம எந்த இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோன்னா, குறுந்தொகையில் அதை பற்றி செய்திகள் கொடுத்துருக்காங்க. அப்போது இரவில் கதவை வாயிலை மூடுவதற்கு முன்னாடி இங்கே யாரும் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரும் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து எந்த அடிகள் மூலமாக எந்த நூல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா குறுந்தொகை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. அப்போது பலர் புகு வாயில் அடைப்ப, அப்போ பலர் புகு வாயில் அடைப்பனா நைட்டில் வந்து வாயில் அந்த கதவை மூடுறதுக்கு முன்னாடி இங்கே விருந்துள்ள யாரேனும் உள்ளீர்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் கதவை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத குறுந்தொகை அடிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா குறுந்தொகை நூலில். இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்ன கேள்விகளுக்கு வந்து என்னென்னக்கு வந்து எந்தெந்த நூலுங்கிறத நம்ம தெளிவாக நல்லா நோட் பண்ணிக்கிட்டோம். அது இன்னொரு வாட்டி நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இலையை மடிப்பதற்கு மேலே அந்த பாக்ஸில் இருக்க பாருங்கள், அதை பாருங்கள். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு அப்படிங்கிற கவிதையை வந்து எழுதினவர் யாருன்னா அம்சப்பிரியா. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கொடுத்த பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது அவங்க பிரியங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து யாருன்னா அம்சப்பிரியா. இப்போது எந்த நூலில் எந்த லைன்ஸ் வந்திருக்கு, அதில் வந்து லைன்ஸில் உள்ள விஷயம் என்ன அப்படிங்கிறத நல்லா ஒரு வாட்டி நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தனித்து உண்ணாமையை வந்து புறநானூறு சொல்லியிருக்கிறாங்க. யார்? கடலுள் வாய்ந்த இளம்பெருவழுதி. 7 அடி நடந்து சென்று போய் விருந்தினர்களை வந்து நம்ம வழி அனுப்புவோம் அப்படிங்கிறத எந்த லைனில் வந்திருக்குன்னா புறநானூற்றுப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. நடு இரவில் விருந்தினர்கள் வர்றதை பற்றி எந்த நோட்டில் சொல்லியிருக்காங்கன்னா நற்றிணை. நடு இரவு நற்றிணை அப்படியா வச்சுங்க. நடு இரவு நற்றிணை. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அள்ளில்னா நடுராத்திரி அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? அடுத்து கீழே பாருங்கள், தானியமே இல்லாட்டினாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த கத்திய அந்த பழைய இரும்பினால் செய்த வாழையை பணயம் வைக்கிறது, கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைக்கிறது, இந்த மாதிரி வறுமையில் வந்து விருந்தோம்பல் பற்றிய செய்திகளை வந்து புறநானூறு சொல்லியிருக்காங்க. நெய்தல் நிலத்தவர்களோட விருந்தோம்பலை வந்து சிறுபானூற்றுப்படை சொல்லியிருக்கு. அடுத்து வந்து கதவை இரவில் வந்து கதவை வாயிலை மூடுவதற்கு முன்னாடி யாரேனும் உணவு உண்ண யாரேனும் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குற வழக்கத்தை வந்து குறுந்தொகை அடிகள் வந்து சொல்லியிருக்காங்க. குறுந்தொகையில் பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. அவ்வளோதான். இப்போ நல்லா டீப்பாக வந்து இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணியாச்சு. நீ மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து விருந்தளிப்பதெல்லாம் குறைஞ்சிட்டு போயிருக்கு. அதனால் சத்திரங்கள்லாம் நிறையா பெருகிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத வந்து கடைசியாக சொல்கிறாங்க. இப்போ திருவிழா காலங்களில் மட்டும்தான் சில ஊர்களில் சில இடங்களில் வந்து புதியவர்களை வந்து அழைத்து விருந்தளிக்கிறாங்க.
மற்றபடி பார்த்தோன்னா திருமணம், வளைகாப்பு, பிறந்த நாள் இது எல்லாமே வந்து இல்ல விழாக்களாகவே மாறிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி கடைசியாக முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ கீழே உள்ளது அந்த பாக்ஸில் இருக்கு இல்லைங்களா, வாழை இலையில் விருந்து, அது வந்து நல்லா பார்த்துக்கலாம். அது முக்கியம். அதாவது நம்ம பண்பாட்டில் வந்து வாழை இலைக்குன்னு ஒரு தனித்த இடம் இருக்குது. அதாவது தலைவாழை இலையில் வந்து நம்ம விருந்தளிப்பது வந்து நம்மளோட மரபுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட தமிழ் மக்கள் வந்து வாழை இலையோட மருத்துவ பயன்களை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வாழை இலைக்கு என்ன பயன்கள் இருக்குன்னா மருத்துவ பயன்கள் நிறையா இருக்குது. எப்படி பரிமாறுவாங்க அப்படின்னா, உண்பாரோட இடப்பக்கத்தில் வந்து வாழை இலையின் குறுகலான பகுதியை அதாவது முனி இலைன்னு சொல்லுவாங்க. முனி இலையில் அதை எஜ்ஜு கம்மியாக இருக்கு இல்லையா, குறுகலான பகுதி, அதை வந்து லெஃப்ட் சைடும் இடப்பக்கமும், வலப்பக்கத்தில் வந்து நல்லா விரிந்த பகுதியை வந்து வலப்பக்கமும் போடுறாங்க. ஸோ இடப்பக்கம் வந்து சின்னதுன்னு ஞாபகம் வச்சுங்க, லெஃப்ட்டில் சின்னது, அப்போ குறுகலான பகுதி, ரைட்டில் வந்து பெருசுன்னு ஞாபகம் வச்சுங்க, அப்போ விரிந்த பகுதி அப்படி போடுறாங்க. அப்போ லெஃப்ட் சைடு சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடது ஓரம், அதில் என்னென்ன பரிமாறணுன்னா உப்பு, ஊறுகாய், இனிப்பு. ஏன்னா இதில் சிறிய உணவு வகைகளாக தான் இருக்கணும். அதனால் உப்பு, ஊறுகாய், இனிப்பு அது கம்மியாக தான் சாப்பிட்ணும். அதனால் அந்த பக்கம் வந்து இடது பக்கம் வந்து உப்பு, ஊறுகாய், இனிப்பு வைக்கிறாங்க. வலது ஓரத்தில் பார்த்திங்கன்னா காய்கறி, கீரை, கூட்டு அந்த மாதிரி நிறைய சாப்பிட வேண்டியதை ரைட் சைடு வைக்கிறாங்க. நடுவில் வந்து சோறு வைக்கிறாங்க. இதுதான் வந்து அவங்க வாழை இலையில் பரிமாறின விதம். ஸோ இடது பக்கம் வந்து வாழை இலையின் குறுகலான பகுதி, வலது பக்கம் வந்து வாழை இலையின் விரிந்த பகுதி. இந்த மாதிரி போட்டு தான் வாழை இலையில் உணவு வந்து விருந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஒரு முக்கியமான பாக்ஸ் பாருங்கள். அடுத்த பேஜில் எத்திசையும் புகழ்மான கணக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வந்து வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அப்போ வாழை இலை விருந்து விழாவை வந்து எந்த தமிழ் சங்கம் வந்து கொண்டாடுறாங்கன்னா அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம். அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வந்து வாழை இலை விருந்து விழாவை வருடந்தோறும் கொண்டாடி வர்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம்லாம் வச்சு சுவையாக வந்து தமிழருக்கு விருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த செய்தியை இதில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கற்பவை கற்ற பின்ங்கிறதுல கீழே இருக்குது பாருங்கள். கம்பராமாயணத்தில் வர வரிகளையும் கலிங்கத்து பரணியில் வர வரிகளையும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே கலிங்கத்து பரணி நம்ம பார்த்தோம். கலிங்கத்து பரணியில் வந்து ஜெயங்கொண்டாள் அவர்கள் வந்து உவமையாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். முகமலர்ச்சியோடு ஊமையாக்கியிருக்காங்க. அந்த லைனை கொடுத்துருக்கான் பாருங்கள். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா. கலிங்கத்து பணியில் ஜெயங்கொண்டார் வந்து அந்த முகமலர்ச்சியை வந்து எப்படி வந்து ஊமையாக்கி சொல்லியிருக்காருங்கிறத படித்தோம். அதுக்குண்டான லைன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள். கம்பராமாயணத்தோட லைன்ஸை கொடுத்துருக்காங்க. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளையன யாவையே அப்படிங்கிறது லைன்ஸ் வந்து கம்பராமாயணத்தில் இருக்குது. கம்பர் எழுதுனதில் நம்ம இதையும் நம்ம படித்தோம். அதாவது வந்து இருங்க அதை நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த லைன்ஸை வந்து அவன் இங்கே கொடுக்காம பின்னாடி கொடுத்துட்டாங்க. இங்கே கம்பர் படித்தோம் இல்லைங்களா. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வந்து விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்றான்னு அந்த லைன்ஸை அவன் பின்னாடி கொடுத்துட்டான். அதே மாதிரி கலிங்கத்து பரணியில் வந்து ஜெயங்கொண்டா வந்து விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை வந்து ஊமையாக்கியிருக்கான்னு இங்கே சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த லைன்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை படிக்கும்போது அந்த லைன்ஸை வந்து இங்கே நோட் பண்ணி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. அந்த லைன்ஸை வந்து கம்பராமாயணத்தில் எந்த லைனு, கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டா எழுதுனதில் எந்த லைன் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. அதுக்காக அதை திரும்ப அட்டாச் பண்ணியிருக்கேன். தெளிவாக அந்த கொட்டேஷனோட அந்த கோட் யாரோடது, எதை பற்றி அந்த கோட் வந்திருக்குது, அது யார் சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இதையுமே வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக எல்லா கோட்ஸையும் யார் எழுதுனாங்க, எதுக்கு அந்த அதில் சொல்லியிருக்க விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தனியாகவே ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து இதோட கொஸ்டின் ஃபார்மேட்டும் அடுத்து வரப்போகிற செய்யுள் காசிக்காண்டம் அதையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து நாளைக்கே நான் போட்டுறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.